ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் சுமீஸ் ஹோம் செஃப். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பிரியாணி பார்க்க போகிறோம். அதுதான் ஃப்ரைட் சிக்கன் தம் பிரியாணி. இது வந்து மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் வெட்டிங்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா Please subscribe to my channel. Hit the bell icon and never miss any updates. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழமும் ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே இதை அந்த பட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் ரைசன்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைசன்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக அதே பட்டரில் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 2 ஆனியனை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி ஃபைனலாக அந்த ஆனியனையும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த 3ஐயுமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம ஃபைனலாக பிரியாணி லேயர் அரேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்புறமா வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 1.5 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மேரினேஷனுக்காக மசாலா தூள் எடுத்துக்கலாம். ஸோ மசாலா தூள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூளும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் எடுத்துக்கலாம். அண்ட் உப்பு வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கட்டியான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சிக்கனும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஆயிலில் நாம் பிரியாணிக்கான மசாலா செய்யும்போது டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ ரைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கோம். கீ மெல்ட் ஆனதுமே நாம் அதில் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பட்டை, கிராம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதில் வந்து 2 நறுக்கிய வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு கையளவுக்கு புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்து நாம் வதக்கிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாயை அது எட்ஜஸை மட்டும் லைட்டாக கீறி போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா இதில் நம்ம தண்ணி அளந்து எடுத்துக்கலாம். அதாவது இங்கே 2 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி சேர்க்குறோம். ஸோ 10 கப் இருந்தது, அதுக்கு வந்து 20 கப்பு தண்ணி சேர்க்குறோம். ஸோ 1க்கு 2 கப்பு அந்த மாதிரி ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து ஜீரக சம்பா ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் சிக்கனை ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி போட்டிருக்க சிக்கனை அண்ட் நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கான தண்ணியில் தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகுது. ஸோ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை சேர்க்குறோம். ஸோ ரைஸ் கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகட்டும்.
அண்ட் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதை வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து மாற்றி அண்ட் இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகி வந்துட்டுருக்குது. இதை லைட்டாக ஒரு வாட்டி கூட கலந்து விட்டுட்டு நாம் ஃப்ளேமை வந்து ஹைலேருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அகெயின் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைஸில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றியாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அகெயின் வந்து சிம்மரில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் எடுத்துட்டு அதில் வந்து 5 வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அதில் 4 பச்சை மிளகாயை கொஞ்சம் கீறி சேர்த்துக்கலாம். அண்ட் அது கூடவே அடுத்ததாக நாம் கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆனியன் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ரைஸையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸை பார்த்திங்கன்னா 90% குக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக லேயர் பண்ணும்போது ஃபுல் குக் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்டு ஆனியனில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கலாம். அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். அண்ட் நாம் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு விழுதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா அதில் தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வந்து 4 தக்காளி மீடியம் சைஸில் அதை வந்து ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து வதக்கலாம். தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆக ஆரம்பித்ததும் நாம் இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம். அண்ட் ரைஸ்லேயும் பச்சை மிளகாய் அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணதுலேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள், 5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் இந்த ஆயிலையே நல்லா குக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாம் இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது இந்த ஆனியன் மசாலாவுக்கு அளவுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ்லேயும் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஃப்ரை பண்ண சிக்கனை கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விட போகிறோம். அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் பாயில் பண்ண விட்டுக்கலாம். அதாவது திக்கான ரோஸ்ட் மாதிரி வர்றது வரைக்கும். இப்போ இதில் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் லேயர் பண்ணதுக்கு அப்புறமா மேலே டாப்பிங்க்கு வைக்கிறதுக்காக நாம் பைனாப்பிளை வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி. அண்ட் ஹாஃப் லெமனோட ஜூஸை எல்லோ ஃபுட் கலரில் கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஃபுட் கலர் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்கள் வெறும் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ரைஸில் வந்து பாதி ரைஸை தனியாக எடுத்து மாற்றிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம ஃபுட் கலரும் லெமன் ஜூஸும் கலந்துருக்கிறதுல பாதி அளவை முதல்ல சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூளை இந்த மாதிரி எல்லா பக்கம் படுறது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததாக புதினா இலையும் மல்லி இலையும் எல்லா பக்கமும் படுறது மாதிரி அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம முதல்லையே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கேஷ்யூஸ், ரைசன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதையும் நாம் மேலே டாப்பிங்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஸோ
ஸோ கேஷ்யூஸ் போட்டாச்சு. அடுத்ததாக ரைசன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ். இப்போ இதுக்கு மேலே நாம் சிக்கன் மசாலா சிக்கன் பீசஸோடு சேர்த்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் நம்ம சிக்கன் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி குக் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ அதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ஹாஃப் அமௌண்ட் ஆஃப் ரைஸை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தான் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா அகெயின் நம்ம என்ன மாதிரி லேயருக்கு டாப்பிங் போட்டோமோ அதே மாதிரி உள்ள டாப்பிங்கை இதுலேயும் கொடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கிறோம். அப்புறமா அதில் வந்து லெமன் ஜூஸ் சேர்ந்த ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா தூள், அதையும் மேலே டாப்பிங்கில் போட்டுக்கலாம். அப்புறமா புதினா இலை மல்லி இலை அதை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கேஷ்யூஸ், ரைசன்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஸோ எல்லாமே நம்ம ஹாஃப் அமௌண்ட்டை முதல்ல சேர்த்துட்டு ஹாஃப் அமௌண்ட்டை ஃபைனலாக சேர்க்கணும் இந்த மாதிரி. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது பைனாப்பிள் பீசஸ் வைக்க போகிறோம். ஸோ மேலே வந்து டாப்பிங்கில் பைனாப்பிளை வச்சு நீங்கள் தம் போடும்போது அதோட ஃப்ளேவரும் அதில் அப்சர்வ் ஆகிருக்கும். அண்ட் அந்த பைனாப்பிளை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் இந்த மாதிரி வைக்காமல் சின்ன சின்ன பீசஸை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம்மில் போட்டதுக்கு அப்புறமா நாம் இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் தம் பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. இதில் நாம் சேர்த்துருக்க எல்லோ ஃபுட் கலர் வந்து இன்னும் ஒரு அட்ராக்டிவான கலரை கொடுத்துருக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து டாப்பிங்கில் சேர்த்துக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அண்ட் டாப்பிங்கில் வந்து பாயில்டு எக் ஒன்று வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஒரு பைனாப்பிள், நம்ம தம் போட்டிருந்தோம்ல அந்த பீஸ், பைனாப்பிள் பீஸ், அதையும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூப்பரான ஃப்ரைட் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சுமிஸ் ஹோம் செஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.